சுவிசேஷம் 21வது அதிகாரத்துக்கு நாம் வருகின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 23 தொடங்கி 27 முடிய, 23 தொடங்கி 27 முடிய, அல்லது அதை மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நாம் கூட பார்க்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27 தொடங்கி 33 வரை. முதலாவது நாம் அதை மார்க் சுவிசேஷத்தில் பார்ப்போம். மார்க்கு 11ஆம் அதிகாரம், நாம் ஏற்கனவே அதே அதிகாரத்தில் தான் இருந்தோம். அதில் 27 தொடங்கி அந்த அதிகாரம் முடிய, அவர் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? அவைகளை செய்கிறதுக்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதித்திரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள், அப்பொழுது நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஞான ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் பின்னே ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் தங்களுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்கும், ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்கும். எல்லாரும் யோவானை மெய்யாக தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள் என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதித்திரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். நேற்றைய தின நிகழ்வுகள் நடந்த பின்பு இது மறுநாளிலே நடந்ததாக வருகிறது. மறுநாளில் நடந்தது என்றால், இங்கே நமக்கு 27ஆம் வசனம் சொல்கிற மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அப்படியானால் சில அறிஞர்கள் இதை மறுநாள் நடந்த நிகழ்வாக பார்க்கிறார்கள். மறுநாளில் நடந்த நிகழ்வு எனில் இது புதன்கிழமை நடந்த நிகழ்வாக இருக்க வேண்டும். முந்தின இரவு நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு அவர் பெத்தானியாவுக்கு சென்றிருக்கலாம். பெத்தானியாவிலிருந்து மீண்டும் எருசலேமுக்கு வருகிறார். வேறு சிலர் சொல்வது அவர் ஒலிவமலைக்கு சென்று வந்தார் என்கிற பார்வையுடன் இருக்கின்றார்கள். ஒலிவமலையிலிருந்து திரும்ப வந்தாரா, பெத்தானியாவில் இருந்து வந்தார் என்பது விட அவர் மறுபடியும் எருசலேமுக்கு வந்து விட்டார் என்பதும் இங்கே முக்கியமானதாக இருக்கிறது. இப்போது எருசலேமில் வந்து அவர் மீண்டும் ஆலய வளாகத்தில் வரும்போது அங்கே அவருக்கு எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பிக்கிறது. அதாவது ஜீசஸ் வாஸ் சேலஞ்ச் ஃபார் ஹிஸ் அதாரிட்டி. அவருடைய அதிகாரத்தை குறித்து யூத மத தலைவர்கள், பரிசேயர்கள், ஆசாரியர்கள், சனகதிரி சங்கத்தார் போன்றவர்கள் கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கின்றார்கள். அதனால தான் அவங்க கேட்குறாங்க, எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? அதனுடைய பொருள் என்னன்னா, அந்த இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் யூதர்கள் மத்தியிலே பலவிதமான ரபியானிக் ஸ்கூல்ஸ் என்று சொல்லுவாங்க, அல்ல ரபி பள்ளிகள் அல்லது ரபி தத்துவங்கள் என்று சொல்ல முடியும், அல்ல ரபிகளுடைய போதனை முறைகள் என்று சொல்லலாம். ஒவ்வொரு ரபிகளும் தங்களுக்கென்று சில போதனை முறைகளை வைத்திருந்தார்கள். அதில் முக்கியமானவர்கள் ஹிலேல் என்கிற ஒருவர் இருந்தார், அதுபோல் ஷமா என்கிற ஒருவர் இருந்தார். இவங்க 2 பேருடைய பள்ளியும் மிக விசேஷத்தது. வேறு சில ரபிகளும் இருந்தார்கள். ஆகவே இந்த ரபிமார்கள் தங்களுடைய போதனைகளை சொல்லும்போது தங்களுடைய போதனையாக சொல்லாமல், இன்ன ரபி சொன்னார், ஹிலேல் சொன்னார், ஷமாய் சொன்னார், அல்லது தாங்கள் பின்பற்றுகிற இன்னொரு ரபியுடைய பெயரை சொல்லி அவர்கள் சொன்னதாக சொல்லுவார்கள். அல்லது தால்மூதில் இப்படி இருக்கிறது என்று சொல்லி தங்களுடைய போதனைக்கான அதிகாரத்தை வேறொருடமிருந்து எடுத்ததாக சொல்வார்கள். ஹிலேல், ஷமாய், தால்மூத் என்கிற அதிகாரங்களிலிருந்து எடுத்ததாக சொல்வார். ஆகவே இந்த யூத மத தலைவர்களும் இயேசுடன் வந்து கேட்கிறார்கள், நீர் போதிக்கிற போதனைகள் எந்த அதிகாரத்திலிருந்து வந்தது? ஷமாய் ரபியுடைய அடிப்படையில் போதிக்கின்றீரா? ஹிலேல் ரபியுடைய அடிப்படையில் போதிக்கின்றீரா? அல்லது தால்மூதின் அடிப்படையில் போதிக்கின்றீரா? அல்லது வேறு ஏதாவது ரபியின் அடிப்படையில் போதிக்கின்றீரா? அதாவது உங்களுடைய போதனைக்கு முன்னுதாரணமாக ஏதாவது இருக்கிறதா? அது ரொம்ப சட்டத்தின் அடிப்படையிலான பாயிண்ட். ஏன்னா
இப்போ கூட இந்த கோர்ட்டுகளில் வழக்காடும் போது சும்மா ஏதாவது வழக்காடினா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒன்றில் சட்டத்திலிருந்து சரியாக சுட்டி காட்ட வேண்டும், அல்லது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் போன்ற உயர் கோர்ட்டுகளிலே கொடுத்த தீர்ப்புகளை முன்னுதாரணமாய் காட்ட வேண்டும். அப்படி காட்டினால்தான் கீழ்கோர்ட்டுகளிலே வாதத்தை வெல்ல முடியும், அல்லது வாதத்தை நீதிபதிகள் ஏற்றுக்கொள்வார்கள். அதே போல தான் இங்கே கேட்குறாங்க, உம்முடைய போதனைக்கு என்ன முன்னுதாரணம் இருக்கிறது, என்ன முன் அதிகாரம் இருக்கிறது என்று கேட்கும்போது, இயேசு அவருடைய சதித்திட்டங்களை அறிந்திருந்தார் அல்லவா, இவர் எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இவர் வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர் சொல்லாரு, நான் சொன்னது இருக்கட்டு, முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு கேட்குறாரு. திருமூழ்கை யோவான் ஆகிய அல்லது ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நாபகன் எந்த அதிகாரத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்தார்? ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி. சாலமோனின் பெரியவர் அல்லவா இயேசு கிறிஸ்து? இப்போ உடனே இவங்க எல்லாம் கூடி யோசிக்கிறாங்க, என்னன்னா தேவனிடத்திலிருந்து வந்த அதிகாரம் என்று சொன்னா இயேசு உடனே திருப்பி எப்படி கேட்பாரு? அப்ப யோவான் ஸ்நாபகனுக்கு வந்த அதிகாரம் தேவனிடத்திலிருந்து வந்ததெனில் நீங்கள் ஏன் யோவானுக்கு கீழ்ப்படியவில்லை என்று கேட்பாங்க. அப்ப சிக்கல்ல மாட்டிரும். அடுத்த ஒரு பிரச்சனை என்னன்னா, யோவான் ஸ்நாபகனுடைய போதனைகள் தேவனிடத்திலிருந்து வரவில்லை, மனிதனிடமிருந்து வந்தது என்று சொன்னா அங்கு கூடியிருந்த மக்கள் எல்லாம் யோவான் ஸ்நாபகனை பெரிய தீர்க்கதரிசியை கருதுகிறார்கள். அப்ப என்ன பண்ணி போவாங்க? யோவான் ஸ்நாபகனுடைய போதனைகள் மனிதனிடமிருந்து வந்தது சொன்னா அங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே இந்த யூத மத தலைவர்களை கொன்னே போடுவாங்க. அப்படிப்பட்ட சூழல் உண்டாகிரும். அதனால புத்திசாலித்தனமாக சொல்வதாக நினைத்து கொண்டு என்ன சொன்னாங்க? எங்களுக்கு தெரியாது. ஏசு அழகா அப்ப அந்த ஆர்கியூமெண்ட் முடிச்சிட்டார். அப்ப நானும் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன், நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலைன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறதில்லை சொல்லிட்டு, இந்த பின்னணியில இந்த யூத மத தலைவருடைய மாய்மாலத்தையும், இஸ்ரவேல் தேசம் எப்படி தேவனை புறக்கணித்து விட்டது என்பதை போதிப்பதற்காகவும், பரிசேய சதிசேய போன்ற இந்த அத்தனை தலைவர்களுக்கும் அவருடைய மாய்மாலங்களையும் சுட்டி காட்டுவதற்காக தொடர்ந்து 3 உவமைகளை போதித்தார். அந்த 3 உவமைகளையும் நாம் இன்று சுருக்கமாக தியானிப்போம். ஆகவே நாம் மத்தேயு சுவிசேஷத்துக்கு வருவோம். மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் அந்த 3 உவமைகளையும் தியானிக்க முடியும். முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 28 முதல் 32 முடிய. மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம், மன்னிக்கவும், மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே அந்த ஓமை இருக்கிறது. அதை வாசிப்போம். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆயிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன்தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உள்ளத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்வாயிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். இப்போ இது வழக்கமாக யூத குடும்பங்கள் நடக்கிறதான ஒரு நிகழ்வு என்றால் அதிலே கணிசமான மக்கள் விவசாய பணிகளில் ஈடுபடுவது உண்டு. ஆகவே ஒரு தகப்பன் தன் 2 மகனிடம் சொல்வதாக இந்த ஓமை கதை வருகிறது.
அதில் மூத்தவன் என்ன சொல்கிறான், நான் போக மாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் கொஞ்சம் நேரம் சென்ற பின்பு அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு வேதனை வருகிறது. ஐயோ, தகப்பன்ட்ட இப்படி சொல்லிட்டுன்னு நினைத்து விட்டு அவன் தகப்பன் சொன்ன வேலையை செய்து முடித்து விடுகிறான். ஆனால் இளைய மகன் தகப்பனார் சொன்ன உடனே என்ன சொல்லிட்டான், நான் வேலையை செய்கிறேன்னு சொல்லிட்டான். ஆனால் அவன் உண்மையிலே அந்த வேலையை செய்யவில்லை. சரி, இப்போ இதிலிருந்து ஆண்டவர் கற்றுத்தர வருகிற பாடம் என்னவென்றால், அவர் தெளிவாக சொல்கிறார் 32 வசனத்தில், ஏனென்றால் யோவா நீதிமார்க்கமாய் உள்ளத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. அப்படின்னா இந்த இடத்துல அவர் யாரை சொல்றாருன்னா, யூத மத தலைவர்களை சொல்கிறார். யூத மத தலைவர்கள் யோவானை விசுவாசிக்கவில்லை, இயேசு விசுவாசிக்கவில்லை. அதை சுருக்கத்தில் சொன்னால், பழைய ஏற்பாடில் தீர்க்கதரிசிகள் சொன்னதை அவங்க உண்மையிலே விசுவாசிக்கவில்லை, அதாவது கீழ்ப்படியவில்லை. எப்படி இந்த இளைய மகன் தகப்பனிடம் கீழ்ப்படிவது போல சொல்லிவிட்டு பணியை செய்யாமல் இருந்தானோ, அதுபோல இந்த யூத மத தலைவர்கள் கீழ்ப்படிவது போல நடிக்கிறார்கள். வேத வசனங்களுக்கும் தேவனுடைய திட்டங்களுக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் கீழ்ப்படிவது போல் நடிக்கிறார்கள், ஆனால் செயல்பாட்டில் இல்லை. மாறாக தொடர்ந்து படிக்கும்போது, ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள், அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். ஆனால் யூத சமுதாயத்தில் பொதுவாக பாவிகள், ராஜ்யத்தில் அவர்களுக்கு இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஆயக்காரர்களும் வேசிகளும் மனம் திரும்பி யோவானுடைய போதனை கேட்டார்கள், ராஜ்யத்தின் போதனை கேட்டார்கள், இயேசுடைய போதனையும் கேட்டார்கள். அப்போ என்னது, இவங்க மூத்த மகனை போல கீழ்ப்படியாதவர்களைப் போல தோற்றமளித்தார்கள். ஆனால் அவருடைய இருதயத்திலே மனம் திருந்தி, மனம் வருந்தி, மனம் மாறி அவங்க தேவ திட்டத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள், யோவானுடைய போதனைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். இவனமாக அப்படியானால் ராஜ்யத்தில் யார் செல்வார்? கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு இருந்து மனமாறி எப்படி மூத்தவன் பணியை செய்தானோ, தந்தையுடைய சித்தத்தை நிறைவேற்றினானோ, அதுபோல சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு கீழ்ப்படிய மாட்டார்கள் என்று கருதப்படுகிற ஆயக்காரரும் வேசிகளும் பாவிகளும் ராஜ்யத்தில் போவாங்க. ஏன்னா அவங்க மனம் மாறினாங்க. ஆனால் நீங்கள் கீழ்ப்படிவது போல நடித்து கொண்டு தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று ஒரு நச்சின்னு ஒரு பதிலை கொடுக்குறார். அது அவங்களுக்குள்ள பயங்கரமாக வேலை செய்யுது. தொடர்ந்து ஒரு இடத்துல வரும்போது அதான் சொல்லுவாங்க, இவர் தங்களைத்தான், அது மறு பக்கத்தில் 45 வசனத்தில் வருகிறது, பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய உண்மைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்கிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடினால் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். அப்போ இந்த ஓமையிலெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு இப்போ தெரியுது, எங்களைத்தான் சொன்னார். இந்த கதையில் இளைய மகன் என்று அவர் சொல்லுவது எங்களை தான், நாங்கள் தான் நடிக்கிறோம், கீழ்ப்படிந்தது போல் நடித்து விட்டு கீழ்ப்படியாமல் வாழ்க்கையில் இருக்கிறோம், மனமாற்றம் இல்லை என்று எங்களைத்தான் சொல்லுகிறார்கள் என்று அவள் புரிந்து கொண்டார்கள். சொல்லிவிட்டு அத்தோடு நிறுத்தவில்லை. இந்த இந்த ஆசாரியர்கள் பரிசேயர்கள் போன்ற வேதவார்கள் போன்ற யூத மத தலைவருடைய மாய்மாலத்தை சுட்டி காட்டுவதற்காக அல்லது அவர்களுக்கு நடக்க போகிறதை குறித்து போதிப்பதற்காக அடுத்த ஒரு உவமை பேசுகின்றார். அந்த உவமை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம், 21ஆம் அதிகாரம் 33 ஆரம்பிக்கிறது. அதையும் படிப்போம். வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாகிவிட்டு புரதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரிடத்தில் அனுப்பினான்.
தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லறிந்து கொண்டார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களில் அதிகமான வேறே ஊழியக்காரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொண்டு இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்ளும் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரர் என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலத்தில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தையாக கொடுப்பான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுவர்கள் ஆகாதென்று தள்ளினே கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் இடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ இந்த உவமையும் இயேசு இந்த பரிசேயர்கள் ஆசாரியர் போன்ற யூத மத தலைவர்களுக்கு அவருடைய மாய்மாலத்தை சுட்டி காட்டி கொடுக்க சொன்ன உண்மைதான். இந்த இடத்துல இயேசு வாழ்ந்த காலத்தில் பல பணக்காரர்கள் தூர தூர இடங்களிலே திராட்சை தோட்டத்தை வைத்திருப்பார்கள். அந்த தூர தூர இடங்களிலே திராட்சை தோட்டத்தை வைத்துக்கொண்டு அந்த தோட்டத்தை சரியான முறையிலே திராட்சை செடிகளை எல்லாம் நட்டு அதை வேலி அடைத்து பாதுகாத்து அது கனி தந்துரும்போது அதில் கனியை எடுத்து திராட்சை ரசம் தயாரிப்பதற்கான ஆலை போன்ற அனைத்தையும் வைப்பார்கள். எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு அதை குத்தகைக்காரரிடம் கொடுப்பாங்க. குத்தகையில் யார் அதிக குத்தகை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த தோட்டத்தை கொடுத்துட்டு இவங்க ஊருக்கு வந்துடுவாங்க, சொந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. அடுத்தது அந்த தோட்டம் அவங்களுக்கு தெரியும், இந்த மரம் இந்த ஆண்டிலே கனி கொடுக்கும், அதில் இந்த மாதத்திலே கனி கொடுக்கும் என்று தெரிந்த பின்பு தன்னுடைய வேறு வீட்டில் உள்ள ஊழியக்காரர்களை அனுப்பி அந்த பங்கை பெற்றி, அதாவது குத்தகைக்கான அந்த தொகையை அல்லது குத்தகையிலே வருவதற்கான திராட்சை ரசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தன்னுடைய வீட்டில் உள்ள வேலைக்காரர்களை அல்லது உக்கிரானக்காரர்களை அனுப்புவார்கள். அப்படி அனுப்பும்போது அந்த குத்தகைக்காரர்கள் அதற்குரிய பங்கை கொடுத்து விடுவார்கள். இது வழக்கமான நடைமுறை. ஆனால் சில வேளைகளிலே இந்த குத்தகைக்காரர்கள் எஜமான் வயதானவனாக இருந்தால் அவன் சீக்கிரத்திலே செத்துக்குவான் என்று சொல்லி இப்படிப்பட்ட நயவஞ்சக செயல்களில் ஈடுபடுவது உண்டு. அதுபோன்ற ஒரு நிகழ்வை இந்த கதைக்கு ஆண்டவர் தன்னுடைய ஊமைக்கு கதைக்களமாக மாற்றுகின்றார். சொல்றாரு, ஆகவே அந்த ஆலையை தோட்டத்தை எல்லாம் சரிப்படுத்தி குத்தகை கொடுத்து விட்டு எஜமான் போய்விட்டான். கனிகாலம் வந்தபோது தன்னுடைய ஊழியக்காரரை இவரிடம் அனுப்பி குத்தகை பணத்தை அல்லது கனியை கேட்கின்றான். ஆனால் அந்த குத்தகைக்காரர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து இவர்கள் அனுப்பிய 3 வேலைக்காரர்களை ஊழியக்காரர்களை கொண்டு விடுகிறார்கள். அதை அறிந்து இந்த வயதான எஜமான் முன்பிலும் விட வலிமையான சில ஊழியக்காரர்களை அனுப்புகிறார்கள். அந்த குத்தகைக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து இவர் எல்லோரையுமே கொண்டு விடுகிறார்கள், அல்லது அதற்கான பலனை கொடுக்கவில்லை. சரி, இப்படி ஆகிவிட்டதே, ஒருவேளை என்னுடைய மகனை அனுப்பினால் அவர்கள் பயந்து குத்தகை பொருளை கொடுத்து விடுவார்கள் என்று எண்ணி தன்னுடைய மகனை அனுப்பினார். ஆனால் என்ன நடந்தது என்றால், அவர்கள் முன்பை விட மூர்க்கமாக இவன்தான் இந்த சொத்துக்கு சுதந்திரவாளி, இவனை கொண்டு போட்டால் எஜமானும் இங்கே வரமாட்டான், எஜமானும் வயது சென்றவன், ஆகவே இந்த தோட்டமெல்லாம் இனிமேல் நமக்குத்தான் என்று சொல்லி அவனுடைய சுதந்திரவாளியை கொண்டு போட்டார்கள். இதை கேள்விப்பட்ட எஜமான் அத்தோடு நிறுத்தாமல் தான் வந்து என்று சொல்லும்போது நிச்சயமாக பெரும் படையுடன் கூட வந்திருக்கலாம். பெரிய பணக்காரன் என்றால் அது அவர்களுக்கு உண்டான அதுக்கு அமைப்புகள் எல்லாம் இருக்கும், சின்ன சின்ன படைகளை வைத்திருப்பார்கள்.
வந்து இந்த குத்தகாரையெல்லாம் தண்டித்து என்ன செய்கிறார், அந்த தோட்டத்தை வேறு குத்தகைக்காரனு கொடுக்கிறார். இப்படி அந்த ஓமை அவர் முடிக்கிறார். இதில் அவர் கற்றுத்தருகிற பாடம் என்னவென்றால், இஸ்ரவேல் தேசமாகிய திராட்சை தோட்டத்தை நிர்வகிப்பதற்காக ஆண்டவர் தலைவர்களை ஏற்படுத்தினார். ஆசாரியர்களை, வேதபாரகரை, இன்ன பிற சனகதின் போன்ற சங்கத்தார்களை எல்லாம் வைத்து இந்த தேசத்தை நிர்வகித்து எஜமானாகிய தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிறதுக்காக வைத்திருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த தலைவர்கள் மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக மக்களை கொள்ளையடித்து கொண்டே வந்தார்கள். ஆகவே அவர்களை எச்சரிப்பதற்காக ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். பழைய ஏற்பாட்டு சரித்திரத்தை படிக்கும்போது அவர்கள் ஏகதேசம் உள்ள எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் துன்பம் கொடுத்தார்கள். ஏசாயாவை கொலை செய்தார்கள், எரேமியாவை கல்லறிந்தார்கள். இப்படி பல்வேறு தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து கொண்டே வந்திருக்கின்றார்கள். அதைத்தான் இங்கே அவர் வேலைக்காரன்னு சொல்றார். இப்படி பல்வேறு தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தி ஆண்டவர் கொடுத்த எந்த எச்சரிப்புக்கும் செவி கொடுக்காத இந்த மக்களுக்கு ஒருவேளை என்னுடைய குமாரனை அனுப்பினால், இங்கே குமாரன் என்று சொல்வது இயேசு கிறிஸ்து அனுப்பினால் அவருக்கு செவி கொடுப்போம் என்று கொடுப்பாள் என்று கருதி இயேசு அனுப்பும் போதும் இந்த தேசம் இயேசுவையே கொலை முயற்சிக்கிறது, கடைசியிலே கொன்றது. ஆகவே இந்த ஊமை மூலம் ஆண்டவர் தெளிவாக இந்த யூத மத தலைவர்களுடைய மன எண்ணத்தை, அதாவது அவர்கள் தன்னை கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதை இந்த கதையின் மூலம் சொல்லிவிட்டார். மேலும் சொல்றாரு, நீங்கள் உண்மையாக இல்லாதபடினாலே இந்த ராஜ்யத்துடைய, அதாவது தோட்டமாகிய ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யத்துடைய பொறுப்பு உங்களிடமிருந்து பிடுங்கப்பட்டு வேறொரு ஜனத்துக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி, அல்லது வேறு குத்தகைக்காரத்தில் கொடுக்கப்படும் என்று சொல்லி அந்த உவமையை முடிக்கின்றார். ஆகவே இந்த உவமையிலே அவர் மிக தெளிவாக இந்த யூத தலைவர்களுக்கு ஒரு பாடத்தை கொடுத்து விட்டார். அதோடு அவர் சொல்றாரு, நீங்கள் ஆகாதது என்று தள்ளின கல்லு தான் மூளைக்கு தலைக்கல்லாக மாறியது என்று சொன்னார். அதாவது நீங்கள் என்னை புறக்கணிக்கிறீர்கள் அல்லவா, நான் தான் மூளைக்கு தலைக்கல்லாக போவேன். ஏன்னா இந்த பேச்செல்லாம் யூத தலைவர்களுக்கு புரியும். அதாவது அப்படி ராஜ்யத்தின் உச்சியிலே ராஜாவாக இருந்து ஆளப்போகிறவர் இவர் தான் தலைக்கல்லாக, மூளைக்கு தலைக்கல்லாக, அல்லது ஆலயத்தினுடைய முகட்டில் இருக்கிறதான தலைக்கல்லாக அது மாறும். சிலர் அதை அஸ்திவார கல் என்று சொல்வார்கள். எப்படி இருந்தாலும் அதுதான் பிரதான கல். ஆகவே ராஜ்யம் என்பது இயேசுவாகிய மூலைக்கல்லின் மீது தான் அமைக்கப்படும். நீங்கள் என்னை புறக்கணித்தீர்கள் என்று அவர்களுக்கும் எச்சரிப்பை கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அவர் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவன் நசிக்க போடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கடுமையான எச்சரிப்பு. அதனால்தான் அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது பிரதான ஆசாரியம் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்கிறார் என்று அறிந்து அவரை பேடிக்க வகித்தினார்கள். ஆகவே ஒவ்வொரு ஓமை சொல்லும் போதும் அவருடைய கோபம் கூடிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஆச்சரியமானது, இயேசு அதோடு நிறுத்தல்ல, அதே நாளில் இன்னொரு ஊமை சொல்றார். 22ஆம் அதிகாரம் 1-14 இங்கே ஒரு ராஜா வீட்டு திருமண ஊமை சொல்லுகின்றார். முதலாவது ஊமையிலே அவர் 2 மகன்களை குறித்த ஊமை சொன்னார். 2வது ஊமையிலே ஒரு வீட்டெஜமானாகிய தோட்டக்காரன் தோட்டத்துக்கு வந்த ஊழியக்காரர்களை கொலை செய்த அந்த நிகழ்வை குறித்து உவமை சொன்னார். 3வது இன்னொரு உவமையையும் அவர்களுக்கு சொல்கிறார். அதை 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். முதலாக இந்த வசன பகுதிகளை வாசிப்போம். இயேசு மறைவில் அவர்களோட உவமையாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லா இருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொளுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது,
கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர் பட்டணங்களை சுட்டரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழிச்சந்தியில் போய் காணப்படுகிற யாவையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லோர் பொல்லோர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கிற புறம்பான இருளை போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இந்த உவமையும் இந்த ராஜ்யத்தை குறித்து பேசுவதோடு இல்லாமல் இந்த மக்களுடைய மனநிலையைத்தான் படம் பிடித்து காட்டுகிறது. குறிப்பாக யூத தலைவர்கள் மற்றும் அவிசுவாசியாத இஸ்ரவேல் மக்கள். இது பொதுவாக நம்ம இந்த விருந்து என்கிறதை படிக்கும்போது பைபிளிலே, அதில் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் இயேசு வாழ்ந்த காலத்தில் உள்ள விருந்துகளை படிக்கும்போது யூதர்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை இருந்தது. அதாவது மேசியாவுடைய ராஜ்யத்தை அவர் விருந்துகளுக்கு ஒப்பிடுவார்கள், பெரிய விருந்துகளுக்கு ஒப்பிடுவார்கள், திருமண விருந்துகளுக்கு ஒப்பிடுவார்கள். ஆகவே தான் நமக்கு இது விருந்து என்று தெரியும். ஆனால் இதை இயேசு பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு அவர் விருந்து என்று சொல்லும்போது, அல்ல கல்யாண விருந்து என்று சொல்லும்போது ராஜ்யத்தை குறித்து போதிக்கிறார் என்று அந்த மக்களுக்கு தெரியும். அதனால தான் நம்ம படிக்கணும்னு சொல்லுது. படித்தாதான் இதுகளெல்லாம் புரிய முடியும். அப்போ தான் விசுவாசத்தை மற்ற மக்களுக்கு நம்ம தெளிவாக கற்றுக் கொடுக்க முடியும். ஆகவே இயேசு இந்த ஓமை சொன்ன உடனே அவங்களுக்கு தெரியும் இவர் என்ன சொல்ல வர்றாரு. ஆகவே அவர் அந்த கதை, ஒரு திருமண வீட்டு கதை களத்திலே தன்னுடைய போதனையை கொண்டு வருகின்றார். இங்கே ஒரு ராஜா வீட்டு திருமணத்தை அவர் தனக்கு கதைக்களமாக மாற்றுகிறார். பொதுவாக ராஜா வீட்டு திருமணத்திலே அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய மகனுக்கு திருமணத்துக்கு முன்பாகவே பல மாதங்களுக்கு முன்பாகவே முதலாவது ஒரு தகவலை சொல்லிவிடுவார்கள். தேவையானால் 2ஆம் முறையும் சொல்லுவார்கள், 3ஆம் முறையும் சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் ஒருவேளை இவர் செய்திருக்கலாம். செய்துவிட்டு விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு மீண்டும் தன்னுடைய நண்பர்களை அல்லது அவருக்கு வேண்டியவர்களை, பொதுவாக ராஜாக்கள் உயர்குல மக்களை தானே அழைக்கிறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன நடக்கிறது என்றால், அழைக்கப்பட்டவர்களும் அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். அதாவது அவரவர் வேலையை பார்த்தாங்க. அப்படியானால் இவனுடைய ராஜாவுக்கு எந்த முக்கியத்துவத்தையும் கொடுக்கவில்லை. வேறு சிலர் இதைவிட கடுமையாக நடந்து கொண்டார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க, அவர் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இதையெல்லாம் கேள்விப்பட்ட ராஜா கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அவர்கள் எல்லாம் என்ன செய்தான், அவள் பட்டணத்தை சுட்டரித்தான். அப்பொழுது அவர் தன் ஊழியக்காரை நோக்கி, கல்யாண விருந்துக்கு ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டுள்ள அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்தை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். இப்போ என்ன, இது விருந்து இருக்குது இல்லை, அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, சரி இவங்க அபாத்திரராய் போய்விட்டார்கள், நம்முடைய அழைப்புக்கு செவிசாய்க்கவில்லை, தயவு செய்து நீங்கள் வழியோரங்களிலே சந்தை வழியிலே எங்கெல்லாம் சென்று போக முடியுமோ அங்கு இருக்கிற மக்களை, இதுவரை விருந்துக்கு அழைக்கப்படாத மக்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். என்னாச்சுது, ஒன்று வேலைக்காரங்க எல்லாம் போகிறாங்க, அழைக்கிறாங்க, அழைத்தவர்களை வர்றாங்க. விருந்துக்கு சற்று நேரத்துக்கு முன்பாக வைத்துக் கொள்ளலாமே, ஒரு ஃபார்மாலிட்டியாக வைத்துக்கொண்டால், இந்த ராஜா அந்த விருந்து சாலையை பார்க்கும்போது அங்கே ஒருவன் கதையில் வருகிறதை நம்ம முதல்ல பார்ப்போம். கல்யாண வஸ்திரம் இல்லாமல் வருகின்றான். இப்போ பலருக்கு கேள்வி, நீர்தானே அழைச்சீரு, அவன் வந்தாச்சுன்னா ஏன் நீர் அவரை புறம்பே தருகிறீர் என்று. அதாவது அந்த காலத்தில் விருந்துக்கு அழைக்கிற முறையை நாம் அறிந்திருக்க வேண்டும்.
ராஜா வீட்டு திருமணத்துக்கு அவர் அழைக்கும் போது அதற்காக ஒரு சிறப்பான வஸ்திரத்தை கொடுப்பார். அந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டுதான் வர வேண்டும். அப்போ அந்த வஸ்திரம் இல்லாமல் ஒருத்தன் இங்கே வருகிறான் என்றால் அவன் வஸ்திரத்தை கொடுத்தும் அதை அணியாமல் வந்ததற்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அழைக்கப்படாமலே வந்தவனாகவும் இருக்கலாம். ஆனால் அதிக இந்த கதை களம் போகிறதை பார்க்கும்போது அவன் வந்திருக்கின்றான். ஆகவே அவனுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த அழைப்பு அவனும் மதிக்கவில்லை, அதற்கான வஸ்திரத்தை அணியவில்லை, அல்லது அழைக்கப்படாமல் வந்து விட்டான். ஏன் அதான் அவர் கேட்குறாருங்க, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய்? அதன் பொருள் அது வேறு கோணத்தில் பார்த்தால், நீ கல்யாண விருந்திற்கு அழைக்கப்படாமல் அல்லது அழைக்கப்பட்டும் உரிய முறையிலே நான் கொடுத்த வஸ்திரம் இல்லாமல் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்கிறான். அவன் பதில் சொல்லவில்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் அது அது அந்த அன்றைய நாட்டு அந்த கால வழக்கப்படி அவன் செய்த தப்பு என்று அவனுக்கு தெரியும். அழைக்கப்படாமல் வந்திருந்தாலும் தவறு, அது அழைக்கப்பட்டு அந்த வஸ்திரத்தை அணியாமல் வந்திருந்தாலும் தவறு என்பது அவனுக்கு தெரியும். ஆகவே தான் அவன் எந்த பேசவில்லை, பேச முடியாது. அப்பொழுது ராஜா பணிவாடைக்காரர் நோக்கி அவனை கட்டி புறம்பான இருளிலே போடுங்கள் என்று சொல்லி அந்த கதையை முடிக்கிறான். சரி, இப்போ இந்த ஊமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், அல்லது இயேசு சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், பரலோக ராஜ்யமாகிய அல்ல மேசியாவுடைய ராஜ்யமாகிய இந்த ராஜ்யம் அமைக்கப்பட போகிறது என்கிறதான செய்தி பல்வேறு காலகட்டங்களிலே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாய் இஸ்ரேல் மக்களுக்கு போதிக்கப்பட்டு வந்தது. அந்த செய்தியின் அடிப்படையில் இயேசு வந்து சொல்லாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது. அதாவது வெகு சீக்கிரத்திலே ராஜ்யம் அமைக்கப்படும். அதாவது எசையா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், இன்னும் பிற தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொன்னார்கள் அல்லவா, அந்த ராஜ்யமாகிய விருந்து வரக்கூடிய நாள் வந்துவிட்டது. மேசியா ராஜ்யத்தை அமைக்க தயாராயிருக்கிறார், விருந்து தயாராயிருக்கிறது, ராஜ்யம் தயாராயிருக்கிறது, வாருங்கள் என்று இயேசு வாழ்ந்த கால மக்களை அழைக்கின்றார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் வரவில்லை. அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டார்கள். இந்த இடத்துல சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல அவர்கள் ராஜா மற்றவர் அவன் ஊழியக்காரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்களோ, அது யோவான் ஸ்நாபகனையும் குறிக்கலாம், அல்லது தன்னை கொல்லப்பட போகிற இயேசு கிறிஸ்துவை குறிக்கலாம் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. எப்படியும் இந்த யூத ராஜ்யம், இஸ்ரேல் ராஜ்யம் தீர்க்கதரிசிகளுடைய செய்தியை நம்பி காத்திருந்தார்கள். ஆனால் அந்த ராஜ்யத்தை அமைக்கக்கூடிய அந்த விருந்து வருகிற நேரத்திலே உதாசீனமாக இருந்து விட்டார்கள், இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து விட்டார்கள். அதனுடைய விளைவை அவர்கள் சந்திக்க வேண்டும். சரித்திரத்தில் படிக்கும்போது கிபி 70 அதனால்தான் இஸ்ரேல் தேசம் ரோமர்களால் முற்றும் சிதைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆகவே என்ன சொல்றாரு இயேசு? சொல்றாரு, இந்த ராஜ்யம், பரலோக ராஜ்யம், மெசியாவுடைய ராஜ்யம் கொடுக்கப்படும் என்று வாக்களித்து அழைக்கப்பட்ட இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அதை உதாசீனப்படுத்தியபடினாலே, நீங்கள் இப்போது புறப்பட்டு சென்று வலியோர்களில் இருக்கிற மக்களை அழைத்து வாருங்கள். அப்படின்னா உலகமெங்கு இருக்கிற இதுவரை ராஜ்யத்தின் செய்தி சொல்லப்படாத மக்களை, ராஜ்யத்தின் விருந்தாகிய இந்த மேசியாவுடைய ஆட்சியை பற்றி சொல்லப்படாத மக்களை நீங்கள் அழைத்து வாருங்கள். அவர்கள் இங்கே வந்து விருந்துண்ணட்டும், இந்த ராஜ்யத்தில் பங்கு பெறட்டும் என்று சொல்றார். அப்படி திரளான ஜனங்கள் வர்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த வண்ணமாக ராஜா வீட்டு திருமணத்துக்கு அழைப்பு கொடுக்கும் போது அதற்கான ஒரு விசேஷ வஸ்திரத்தையும் கொடுத்து தான் அழைப்பாங்க. நம்ம இன்னைக்கு கார்டு கொடுக்குறோம். சில காலங்களுக்கு முன்பாக நம்முடைய தமிழகத்திலே ஒரு வழக்கம் இருந்தது, வெத்திலை பாக்கு கொடுப்பாங்க. வெத்திலை பாக்கு வச்சு கொடுத்தா தான் போக முடியும். அது ஒரு பெரிய அன்றைக்கு கனம். இப்போது கார்டு வந்துச்சு, இன்றைக்கு மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டு செல்ஃபோனில் அழைச்சாலும் போக வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் ஒன்று, அந்த காலத்தில் அடிப்படையில் தான் இதை புரியணும். அப்போது இவள் அழைத்த போது என்னாகிறது, வந்தாங்க. ஆனால் ஒருத்த மட்டும் அந்த வஸ்திரம் இல்லாமல் வருகிறான். அது எதை காட்டுகிறது?
ராஜா அழைத்த விதமாக அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவன் வரவில்லை. ராஜாவுடைய அழைப்புக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. அவனும் ஒரு விதத்திலே ஒரு ராஜாவை மதிக்காதவனாக இருக்கின்றான். இது எதை காட்டுகிறது என்றால், இந்த இஸ்ரவேல் தேசம் புறக்கணித்தபடியினாலே ராஜ்யத்தின் செய்தியானது, ராஜா அமைக்க போகிற ராஜ்யத்தின் செய்தியானது அப்போஸ்தலர் மூலம், சபை மூலம் இன்று உலகமெங்கும் உள்ள வேலையில் இருக்கிற மக்களுக்கு சொல்லப்பட்டு வருகிறது. அதில் சுவிசேஷத்தை விசுவாசித்து தேவனுடைய சித்தத்தின்படி வருகிறவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே செல்வார்கள். அதை விட்டு மாய்மாலமாக அவருடைய வஸ்திரம் இல்லாமல், அது புதிய ஏற்பாட்டில் அதை நம்ம நிருபங்களை படிக்கும்போது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததினால் வருகிற நீதியின் வஸ்திரம், அந்த நீதியின் வஸ்திரம்தான் ராஜ்யத்துக்குள் நம்மை கொண்டு செல்லும். அது இயேசுனுடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தான்கிற விசுவாசத்தினால் வருகிற நீதியின் வஸ்திரம். அதை விசுவாசித்தவர்களுக்கு ராஜ்யம் உண்டு. அதை விசுவாசிக்காமல் நானும் ராஜ்யத்துக்குள்ளே வருகிறேன், எனக்கும் தகுதி உண்டு என்று நீதியின் வஸ்திரம் இல்லாமல் ஒருவன் வருவானாகில் அவனுக்கு ராஜ்யத்தில் இடம் கிடைக்காது. இன்றைய சபை காலத்தோடு இதை ஒப்பிடுவோமானால், இந்த சபைகளிலே இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார். பாவியாகிய எனக்காக இயேசு பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார். அவர்தான் ராஜா என்று நம்பாமல் யார் யார் சபையில் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த கல்யாண வீட்டிலே கல்யாண வஸ்திரம் இல்லாமல் வந்த மனிதனைப் போல மாயக்காரராக, அவிசுவாசிகளாக, ராஜ்யத்தில் பங்கெடுப்பதற்கான தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும், அல்லது இதை சமூக ஊடகத்திலே பார்க்கிற சகோதர சகோதரிகள், நண்பர்கள் யாவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், ஒருவேளை இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார், அவர்தான் ராஜா என்கிற விசுவாசம் இல்லாமல் நாம் கிறிஸ்தவ சபையில் இருந்து கொண்டிருப்போமானால், இன்று நாம் அந்த தவறான எண்ணங்களை விட்டுவிட்டு மதச்சடங்குகள் நம்மை கொண்டு சேர்க்காது. கிறிஸ்து மூலம் வைக்கிற விசுவாசம் தான். கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காய் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார், அவர்தான் ராஜா என்கிற விசுவாசம் தான் முதல் நூற்றாண்டில் இருந்த விசுவாசம். அந்த உயிர்த்தெழுந்தவரை அவர்கள் ராஜா நம்பினார்கள். அவர்கள் ராஜ்யத்தின் குடிமக்களாய் மாறுவார்கள். அது நாமும் இதுதான் அன்று முதல் இன்றும் அதுதான் செய்யும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று இந்த ஒவ்வொரு தனி மனிதன் நம்பி, என்னுடைய பாவத்துக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த அவர்தான் ராஜா என்று நம்பி நாம் இருப்போமானால், நிருபங்கள் சொல்கிற நீதியின் வஸ்திரத்தை நாம் தரித்து கொண்டிருக்கின்றோம். தேவன் தருகிற அந்த நீதியின் வஸ்திரத்தோடு நாம் செல்வோமானால் நாம் நிச்சயமாக ராஜ்யம் அமைக்கப்படும் போது நமக்குரிய இடத்தை தேவன் தருவார் என்பதிலே ஐயமில்லை. இப்படி நாம் இந்த இயேசுடைய இறுதி நாளிலே குறிப்பாக யூத மத தலைவர்களோடு அவருடைய கேள்விகளுக்கு கொடுத்த பதிலும், அவருடைய மாய்மாலங்களை வெளிப்படுத்த, அவருடைய அவிசுவாசமின்மையை காட்ட இயேசு கொடுத்த உவமைகளை நாம் பார்த்தோம். இப்போது இவைகளை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாறு அவைகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க ப்ரோ. இந்த ஓமை 3 ஓமைகளை சொல்லும் போது அங்க பெரிய ஒரு திரள் கூட்டம் இருந்திருக்கணும் இல்லையா? ஆமா, பஸ்கா பண்டிகை வந்த திரளான ஜனங்கள் இருந்தாங்கல்ல. அதனால தான் நம்ம ஒரு வாரம் பாருங்கள்ல, அந்த 21ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்தில் அவரை பிடிக்க வயது எண்ணார்கள், ஆயிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியினால் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். ஆகவே திரளான ஜனங்கள் அங்கே இருந்தாங்க. இந்த சூழலில் திரளான ஜனங்கள் அங்கே இருந்தாங்க. ஒருவேளை திரளான ஜனம் இல்லைன்னா இந்த ஆசாரியர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய படையை வைத்து இயேசுவை அவருடைய சீடை அனைத்துமே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக இந்த உரையாடல் நடக்கும்போது அங்கே திரளான ஜனங்க இருந்தாங்க. ஏன்னா பஸ்கா பண்டிகை வந்த மக்கள் அங்கே இருக்கிறாங்கல்ல. ஏன்னா வெகு சீக்கிரத்தில் பஸ்கா பண்டிகை வருகிறது. ஆக தேசமெங்கிருந்து மக்கள் வந்திருந்தார்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆண்டவர் சொல்ற அந்த ஓமை மூலமாக அவர்தான் மேசியா, கிறிஸ்து, ராஜா என்பதை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தெரிஞ்சனால தானே அவரை கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க.
இந்த பரிசேயர்கள் வந்து அவிசுவாசம் தானே. பரிசேயர்கள் வந்து தெரிஞ்சு அதான். விசுவாசம் இல்ல. அதாவது அவர்கள் இயேசு தன்னை மெசியா என்று சொன்னதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், ஆனால் விசுவாசிக்கவில்லை. அதான் பிரச்சனை. மற்ற ஜனங்கள் நிறைய பேர் அறிந்திருப்பாங்க இல்ல. மற்ற ஜனங்கள் தான் அவரை தீர்க்கதரிசி நம்புறாங்கல்ல. அப்ப ஏகதேசம் அவருக்கு மேல ஒரு விசுவாசம் இருக்குது. அதை இப்படி சொல்லலாம், அவர்களுக்கு மங்கின வெளிச்சம் இருந்தது, சரியான வெளிச்சம் இல்லை.